GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சினிமாவில் இருந்து துணை முதல்வர்கள் வருகிற போது ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள் துணை முதல்வராக வரக்கூடாது? விசிகாவுடைய ஆதரவு இல்லாமல் இனி திமுகவால் தேர்தலை சந்திக்க முடியாது, வெல்ல முடியாது என்று மிக துணிச்சலாக பேசியவர். விசிகாவில் இருந்து கொண்டே திமுகவுடைய கூட்டணிக்கு எதிராக பேசி தன்னுடைய கட்சியின் தலைவர் திருமாவை புறக்கணித்து விஜய் அவர்களின் மேடையில் ஏற்றியவர். யார் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பதை இந்த காணொலியின் வாயிலாக பார்க்கலாம். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அந்த விழா மேடையில் பேசுகிற போது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இனி மன்னராட்சி முறை தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது, இதற்கு முடிவு கட்ட வேண்டும், ஒரு கருத்தியல் தலைவர் தான் இனி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்துதான் இந்த விவாதங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தன்னுடைய சிறு வயதிலேயே ஏழ்மை நிலையில் வளர்ந்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள். திருச்சியை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் கூட ஆதவ் அர்ஜுனாவுடைய அறிவியல், அவருடைய அரசியல், இதன் மீதான ஒரு அனுபவம், பார்வை, ஆய்வு, இதையெல்லாம் அவரை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவராக அல்லது அந்த துறையை தேர்ந்தெடுத்து பட்டம் பெறக்கூடிய திறமையை அவருக்கு அளித்தது. அதை கடந்து விளையாட்டிலும் அவர் சாதனையாளராக திகழ்கிறார். குறிப்பாக கூடைப்பந்து விளையாட்டு வீரராக மாவட்ட அளவில், மாநில அளவில் பல போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றியும் பெறுகிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு கூடை பந்து சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். அதே வேளையில் விசிகாவுடைய துணை பொது செயலாளர்களில் ஒருவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இத்தனை அடையாளங்கள் இருந்த போதிலும் அவர் மீது ஊடகங்கள் பாய்ச்சுகிற வெளிச்சம் என்பது இவர் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மருமகன். அதையும் தாண்டி தேர்தலில் வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு நிபுணர். இவருடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அவர்களுக்கான தேர்தல் வியூகங்களை அமைத்து தந்து களவேளைகளில் ஈடுபட்டு இருக்கிறார். பிறகு விசிகாவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். நீங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விசிகாவுடைய இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெல்லும் ஜனநாயகம் என்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது. மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டில் கூட்டம் சேர்க்கப்பட்டது. அந்த மாநாட்டு பந்தலிலேயே ஆன்லைன் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான ஆன்லைன் படிவமும் அங்கேயே வழங்கப்பட்டது. அதிலே முதலாளாக தன்னை அவர் இணைத்துக் கொள்கிறார். பிறகு விசிகாவுடைய பூத் கமிட்டி கூட்டத்திலும் மிக சிறப்பாக அவர் செயல்படுகிறார். பிறகு விசிகாவுடைய விருது வழங்கும் விழாவில் கூட மிக சிறப்பாக செயல்படுகிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இந்த செயல்பாடுகள் மூலமாக விசிகாவில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு நெருங்கி பழகுகிறார். பிறகு விசிகாவுடைய தலைமை தொல் திருமா வளவன் அவர்கள் இவரை இயக்கத்திலே இணைத்து மிக குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்குகிற அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை கட்டமைத்திருக்கிறார். ஏழ்மையாக பிறந்தாலும் வளர்ந்தாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டத்தை படித்து முடித்தாலும் கூட இவருடைய அரசியல் ஆர்வத்தின் காரணமாக இன்றைக்கு ஒரு கட்சியில் இணைந்திருப்பது என்பது மிக சரியான பார்வையாகத்தான் பார்க்கப்படும். ஆனாலும் கூட இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து மேடையில பேசும்போதெல்லாம் சினிமாவில் நடித்த ஒருவர் துணை முதல்வராக வருகிற போது ஏன் எங்களுடைய தலைவர் திருமா அவர்கள் துணை முதல்வராக வரக்கூடாது, மீண்டும் மீண்டும் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மேடையில் பேசுகிறார். கிட்டத்தட்ட இந்த கூட்டணி என்பது விசிக திமுக கூட்டணி என்பது
கடந்த காலங்களில் வெற்றிகரமான ஒரு தேர்தல் கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இவர்கள் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி, சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி என்கிற ஒரு கூட்டணியை, குறிப்பாக இந்திய அளவிலான ஒரு இந்திய கூட்டணியின் பலமான கட்சியாகவும் விசிக தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் மிக யதார்த்தமான வளர்ச்சியும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அரசியலிலே இருப்பதற்கான வளர்ச்சியை இன்றைக்கு விசிக எட்டி இருக்கிறது. இதை நோக்கி அந்த கட்சி நகர வேண்டும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் தான் பேசும் அளவுக்கு, வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, அந்த கூட்டணியிலேயே வருத்தத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. இயல்பாகவே கடந்த காலங்களில் என்ன பேசப்பட்டது என்றால், திருமா அவர்களுடைய குரலாக ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார். கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சியில் எங்களுக்கு கட்டாயம் பங்கு வேண்டும், தொகுதிகளை கூடுதலாக கொடுக்க வேண்டும், அந்த ரிசர்வ் தொகுதியெல்லாம் தாண்டி பொது தொகுதியிலும் நிற்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இவர் மேடையிலே பேசி வருகிறார். இது ஒரு உரிமை முழக்கம், தலித் மக்களுக்கான உரிமை முழக்கம். நாங்க பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா அப்படின்ற ஒரு குரலை, கழக குரலை விசிகாவில் அவர் ஏற்படுத்துகிறார். கிட்டத்தட்ட அந்த குரலுக்கு விசிகாவிலேயே இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆதரவும் நிலவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓரளவுக்கு இதையெல்லாம் திருமா அவர்கள் புரிந்து செயல்பட வேண்டிய அல்லது ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறார். பிறகு மறுபடியும் அவர் மீது வைக்கப்பட்ட இன்னொரு விமர்சனம் கூட, திருமாவை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இயக்குகிறாரா, ஒருவேளை கட்சியில் இணைந்ததற்கு ஏதாவது ஒரு பெரும் தொகையை கைமாற்றி இருக்கிறாரா, அதன் கைமாற்றத்தின் விளைவாக ஆதவ் அர்ஜுனா சொல்வதை திருமா அவர்கள் கேட்டு செயல்படுகிறாரா என்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே எந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய திருமானன் அவர்கள் இந்த விமர்சனத்தை கூட என்னை யாரும் இயக்க முடியாது, தனக்கு எந்த விதமான கூட்டணி அரசியல் அழுத்தமும் கிடையாது என்றும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டிதான் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திருமா அவர்கள் பங்கேற்க வேண்டிய ஒரு விழாவில் திருமாவை தவிர்த்திருக்கிறது விகடன் குழுமம். அதே மேடையில் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். அதே மேடையில் திருமாவுக்கு அளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தவிர்த்து விட்டு கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆண்டுகளே ஆன நடிகர் விஜய் அவர்களை அந்த மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அந்த மேடையில் இருக்கிறார், அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். இயல்பாகவே பல பேருடைய கேள்வி என்பது திருமாவுடைய அரசியல் வாழ்க்கை, திருமாவுடைய அரசியல் பங்கு, அவர் சிறை சென்றதானாலும் சரி, அவர் கண்ட போராட்டமானாலும் சரி, அவருடைய மேடை பேச்சானாலும் சரி, தொடர்ந்து தலித் மக்களுக்காக தன்னுடைய உரிமையை பேசியவர், ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் முகமாக இன்றைக்கு மாறி வருகிறார். அண்ணல் அம்பேத்கரை கடந்த 1/4 நூற்றாண்டாக தமிழ்நாட்டின் எல்லா மூலையிலும் கொண்டு போய் சேர்த்தவர். அம்பேத்கரை வெறும் சிலையாக படமாக இல்லாமல் அம்பேத்கருடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அண்ணன் திருமா அவர்களுக்கு உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி என்றால் எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கிற புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிக சரியான தகுதியான நபராக அரசியல் களத்தில் பார்க்கப்படுவது அண்ணன் திருமா அவர்கள். ஆனால் அண்ணன் திருமா அவர்களை தவிர்த்து விட்டு கடந்த காலங்களில் எந்த ஒரு அரசியல் போராட்டத்திலும் ஈடுபடாமல் விஜய் அவர்களே மேடையிலே பேசியது போல வேங்க வயலுக்கு இந்த அரசு என்ன தீர்வு கண்டது, இந்த வேங்க வயலை குறித்து விஜய் அவர்கள் என்ன பேசினார், என்ன அறிக்கை கொடுத்தார், களத்திலே நின்று என்ன பேசினார், களத்திலே போராடினாரா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு பேசப்பட்டு வருகிற இசைவாணி அவர்களுடைய பிரச்சனையில் கூட மகளிருக்கான விடுதலை, பெண் விடுதலை என்றெல்லாம் மேடையில் பேசிய விஜய் அவர்கள் இந்த ஒரு செய்தியில் கூட அவர் மிக மௌனமாக அதை கடந்து சென்றார். இதையெல்லாம் அரசியல் விமர்சகர்கள், மாற்று இயக்க தோழர்கள் தான் அவர் மீது விமர்சனமாக வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஜய் அவர்களை திருமாவோடு ஒப்பிட்டு திருமாவை மட்டுப்படுத்துகிற வேலையை ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விகடன் குழுமம் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தக வெளியீடு நிகழ்ச்சியில் திருமா அவர்கள் மிக கவனமாக இந்த புத்தக வெளியீட்டையும் தவிர்த்தார். அவர் சொன்ன காரணமே இது அரசியல் உள்நோக்கம். திருமா மேடையில் இருக்கிற போது அவர் இருக்கிற கூட்டணியை திமுக கூட்டணியாய் இந்தியா கூட்டணியின் மீது கல்லெறிவதற்கு அந்த மேடையிலேயே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் என்பதை உணர்ந்து அவரே சூதறிந்து பகையை தகர்த்தோம் என்று தன்னுடைய முகநூலில் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதை அவர் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் தான் அந்த மேடையில் நிறைவேறி இருக்கிறது. திருமா எதை நினைத்து விலகினாரோ அது மிக சரியாக கச்சிதமாக கடந்த 4 மாதங்களாக ஒரு பத்திரிகை, தமிழ்நாட்டு பத்திரிகை எது விரும்பியதோ, எது திட்டம் போட்டதோ, திருமா அவர்களே அறிக்கையில் சொன்ன அந்த பத்திரிகையுடைய இலக்கு தான் இன்றைக்கு
மேடையிலே ஓரளவுக்கு வென்றிருக்கிறது. நல்ல வேளை திருமான் அவர்கள் மேடையிலே இல்லை. இருந்திருந்தால் திருமான் சொன்னது போல பல விளைவுகளை சந்தித்திருப்பார்கள். கல்லெறிய தயாராக மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது. இனிவரும் காலங்களில் ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, அண்ணன் திருமா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், கட்சிக்குள்ளேயே பல முழக்கங்கள் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.